இளஞ்சனையாத்தான் இருக்கியா? சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே வாசூரி நான் போறேன் தேடி நான் சுமதிய நோண்டுறேன் கண்மணி கண்மணி. மக சட்டி போடல அண்ணே எப்படி கண்டுபிடிச்ச? பார்த்த அப்படியே அப்படி தட்டும் போது கிண்டா கிண்டான்னு. ஏய் மெண்டல் பயல மெண்டல் மாதிரி என்ன ஓதமா? மெண்டல் போயல இல்ல கணேஷ் போயல போறியா? யாரு? நான் என்ன மஸ்துக்கு போடுறேன்? உனக்கு தான் அந்த பழக்கம். அது ஓசியில வாங்கி போடுற பழக்கம் உனக்கு. வரீங்களா? ஒரு காப்போடு போட்டானு லட்ச லட்சமா சம்பாதிச்சாலும் ஓசி தான் போடுறது. ஓடி பெரிய முண்டை போடா பெருக்கி தினிமேனே. ஆளு மொகரை மூஞ்சி பொட்ட மாடுங்கிற. யார பார்த்து பொட்ட மாடுங்கிற? பெண் மாடுன்னு சொல்லலாம். எவ்வளவு அழகான வார்த்தையில எவ்வளவு வார்த்தை இருக்கு. ஓ மூஞ்சி ஓ மொகர கட்டையும் மூஞ்சில மசுரா வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஓசு வெதரு லென்த் மயிறு மட்டானி வேற எதுவுமே தெரியாத பொம்பளை வந்தா கத்தால ஓஸ் கப்ளிங் ஆனா பூரா பேத்தையும் கெடுத்து வச்சிருக்கேன். ஏன் இன்ஸ்டாகிராம் வந்துச்சுடா அதுல இடியாப்பம் இடியாப்பம் அடேங்கப்பா போற ஊர்ல எல்லாம் இடியாப்பம் தான். ஓயே அவன் செக்ஸ் பட டைரக்டர் சிசின சுமதி என்னையா ஏண்டி பேக்கு பேப்பைல தலைவட்டா லூசு பைல தலைவட்டா கிறுக்கு புண்ணாக்கு. ஓகே கேன புண்ணாக்கு புண்ணாக்கு குடிச்சுடா. என்னது என்ன மசாலா மாடு இதுலயே குத்தும். எதுல குத்தும்? நீ குத்தி அப்படியே புளு புளுன்னு பிள்ளைய பெத்து தள்ளிடுவே. வாயை பாரு ஆட்டு கப்ளிங் மாதிரி இருக்கு. என்னது ஏன் வாய்? ஓ வாயிந்தே பண்ணி சூத்து மாதிரி இருக்கு. நான் ஏதாவது சொல்றேன்னா என்ன? ஏய் அடுத்து வரும் பாரு. இது பண்ணி சூத்து மாதிரி இருக்கு. இன்னும் நாய் சூத்து மாதிரி இன்னொன்னு வரும். எனக்கு என்னன்னு வரும். ஓனா நாட்டம் வெளியில உன்னைய சென்னையாக்குறது வருது. ஆமா ஆமா என்னைய நீ சென்னையாக்கி அப்படியே புழு புழுன்னு 4 புள்ள போடாங்கட்டு வென்று பெரிய இவனாட்டம். ஏன்னா எம்கேர்னா வாங்க சார் உட்காருங்க சார் பழம் சாப்பிடுங்க சார் பால் குடிங்க சார் சொல்லுவாங்களா? அப்படியே செய்யறாங்க. நீர் கசி ஏற்பட்டு இங்க இருந்து அங்க போயிட்டேன். நீ என்னடா குண்டியா காமிச்சிட்டு இருக்க? உட்கார்றாடே. ஏய் இவ லவாடி சக்காலத்தி மகடா. என்ன எனக்கு தெரியாம பழம் எப்ப நீ கொடுத்த? எப்படா இவ கொடுத்தா கட்டாளி மக? ஆமா உனக்கு எல்லாம் சொல்லிடுதேன். கொண்டைய பிடிக்கிற வேலையில வச்சுக்காத. ஆமா உலகத்திலேயே பெண்களுக்கு மரியாதை கொடுத்து தன் மரியாதையை காப்பாத்துற இனம் தான் நான் இனம். ஓ ஏ நான் போய் உன்னை வந்து நாசா காத நாக்காடமா எம்கேஆர் ஃபைலகடா கொடூரமா. ஆனா அத ஒருத்த விளம்பரம் பண்ணாம பாடுறா இன்ஸ்டாகிராம்ல. சாமி தம்பிதான் உண்மையிலேயே வணக்கண்டா புள்ள கொடூரமா. நாடகம்னா பாக்கணும். சுமதினா தூக்கி போட்டு கேக்கு வெட்டணும்டா. வணக்கண்டா நீ கேக்கு கொடூரமா சுமதிக்கு கொடுங்க பாபா உளுந்த வடையோ. ஆமா பெரிய நக்கீரர் பரம்பரை மாதிரி வேலை. எம்கேஆரை விட சுமதி தான் பெரியாள். திண்டுக்கல்ல இருந்து ஐயா ஒரே விஷயம் அண்ணன் தம்பியெல்லாம் திண்டுக்கல்ல இருந்து நாடக ஆடையை ஒரு பேக்கில் எடுத்துக்கிட்டு 4-5 பசு மாறி இந்த செங்குளம் கிராமத்துக்கு வந்த இந்த தமிழச்சியை எம்கேஆர் வணங்குறேன். வாழ்த்துக்கள் தான். நீ தான் பெரியாள். நாங்கள் சும்மா காலித்தனமா இது பண்ணுவோம். அதை பத்திலா நீ பொத்து நீ பேசுவ மூஞ்சி நான் குத்துறேன். எது எதுக்குப்பா? ஆனா கூடயே வச்சிருக்க பாரு செவ்வாழ. நான் உன்னைய மரியாதை நொப்பம் முண்டமா பொத்து நீ பொத்து சொல்லு. யாரு பப்புன்னே தெரியல. அவன் ஊட கூட பேசிக்கிட்டு அற வாங்க போறேன். நான் இவ்வளவு மரியாதை கொடுத்தேன்டா அந்த பிள்ளைக்கு. நான் எது சொல்றா? எங்க அண்ணன் மேல நான் எது சொல்லுங்க? நான் எவ்வளவு மரியாதை கொடுத்து நீ பெரிய ஆளுன்னு சொல்லி எவ்வளவு பணிவா பேசினேன். என்னை பொத்து மூடு குத்துன்னுக்கிட்டு உனக்கு ஏத்த ஆளு நான் கிடையாது. ஏன்னா வர வர யூடியூப்ல பார்த்துட்டு என் பொண்டாட்டி வர விளக்க மாத்த முன்னாடி போட்டு சோறு போடுறா. ஏன்னா மருதம் பண்ணி தான் எதுவும் இல்லாத மருதம் குடி பொலியால. அவன் என்ன வேணா பண்ணலாம். அவனை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. கோயிலுக்கு நேர்ந்து விட்ட காலையாது. ஏன்னா அது வந்து ஊத்து ஊற ஊற எங்க நேரம் ட்ரில் போட்டுறேன். நம்ம அப்படி கிடையாது. குடும்பத்தையும் ஆத்தா நீ நல்லா இருந்தாயி அவனை இவரே முடிஞ்சா தவ விடு. இல்லைன்னா அவனை ஒரு பார்த்தாலும் இதேதான் வேலை. ஆள் பிடிச்சி விடுறதா வேலை. ஓடி முண்டை என்ன உடக்கு இருக்கு முண்டை.
வச்சுக்க. சரிக்கா விடுக்கா. மசுரு பேர் வயக்காடு காஞ்சு போச்சு. வரப்பு வெட்ட ஆளும் ஒஞ்சு போச்சு. வரப்பு வெட்ட ஆளும் ஒஞ்சு போச்சு. திண்டுக்கல்லு சுமதி வந்து எத்தனை வயலுக்கு நீர் கசிவு ஏற்பட்டுச்சு. ஏ தில்லாட்டு அங்கிட்டாங்கு இவளை கம்மா கிலோ ஓட்டுவேங்க. வணக்கமுடா புள்ள. எம்கேஆர் மருதமணி பயலுக கொடூரமா. வயக்காடு காஞ்சி போச்சுண்டா. வயக்காடுல மண்ணள்ளி போட்டு கொடுக்குறீங்க, நீங்க ஊட வந்து என்னடா பண்றீங்க? எங்க பொழப்புல மண்ணள்ளி போடுறதாண்டா உன் வேலை. இல்ல எந்த ஊர்லடா ஜம்ஜாரி மையம் எப்படி வருவேன்? இதுக்கு தானே புழக்க வாங்குற. பெரிய குற்றாலத்துல குளிச்சுட்டு அப்படியே வராரு சட்டியோட. இங்க வாரு பொம்பளை ஜாக்கெட் பெட்ல டவுசர் தச்சு போட்டுக்கிட்டு. என்னடா ஓனா பயல ஆளு முகரையும் பாரு. சூத்தும் இல்ல ஒண்ணும் இல்ல. நீ பொத்து நீ என்ன ஆட்டுற என்ன அப்படிதான் இருக்குதாம்மா உனக்கு? ஏய் என்ன டெண்டக்கு டெண்டக்குன்னு இந்த பிள்ளைய நான் ஆட்டு விடுவேன்டா. இங்க வர்றா. ஐயோ நீ ஆட்டு விடு, நானு ஓட்டு விடுறேன். தலைவா ரெண்டு பேரும் கப்பு கூட்டு சரியான லொப்ப பயல. ஓனே வேற கட்டி நேர் அங்க வேற ஆம்பளையும் குத்தறியா பொச கட்டவே. அத தடவை ஒத்த ரூபா சம்பளம் தர மாட்டேன். ஐயோ இன்னைக்கு திண்டுக்கல் சுமதியா? ஓய் உன் சம்பளத்தை கொண்டு போய் இதுல போடுறா. எதுல போடுறது? எதுல போடுறது? வா ரப்பா பேசுன நான் உன்னை டச் பண்ண மாட்டேன். நீ எனக்கு சின்னம்மா மக வேணும் ஒரு மச்சான். மானம் கெட்டவனே. அங்க மாப்ள ஏய் நீ தாண்டா பொம்பளை சூப்பர் பொம்பளை வந்து வந்திருக்காரா? போடுறா தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனாரு. ஏய் குத்துங்கடா இருங்கடா. ஏய் பக்கத்துல பாம்பு ஆள் புடிச்சு. ஏய் ஏண்டா சாமி ஆயிட்டான்டா. பக்கத்துல பாம்பு. ஓ ஏ அவன்கிட்ட குடு. காளையார் வேலை தாண்ட மாட்டேன். ஏ முண்டை வந்தது இங்கிட்டா காரியாட்டி பக்கம். அறிவு தூக்கத்துல மயிர்மே காளையார் வேலை தூங்கி எந்திரிச்சு அப்படியே வாரியா. ஐயா ஐயா என்னையா? ஐயோ என்ன? ஐயோ என்ன புதி பண்றா? என்னடா ஆடா உனக்கு உசுறுடா. நானு உன்னை நான் என்ன வேணா பண்ணுவேன்டா. அண்ணே. அண்ணே இது மாதிரி அதையே அவுத்து விடுனே. எதை தூக்க? நீ நக்கு நக்கிடுவ. ஆமா அப்படியே நக்கிடுதான் மறு வேலை. என்னடா இது குடும்ப கட்டுப்பாடு பண்ணவனாட்டம்? கலட்டினதையும் மாசம் ஆயிட்டா. ஏன்டா அவன் தள்ளி நின்று தானே குத்துனியா? மேடையில மண்ணு தாண்டா எல்லாத்துக்கும் ஓடாங்க. அதுலயே பட்டு சாப்பிடுறோம். ஐயோ நீ தாண்டா யோகா. குண்டியா தொட்டுட்டு வெட்டி பிடிவேன் நினைச்சுக்கோ. உட்காந்து கிளியாஞ்சிட்டு தள்ளி விட்டியா பத்தியா? கிருச்சா தலைவட்டா. தம்பி நீ நடந்து போற வீட்டுக்கு போடா. காம கொடுறன ஆயிட்டே வெளிய போடா. ஏய் இவனுக்கு சம்பளம் கொடுத்து உன் மண்டைய பேத்துறவன்டா. ஏய் உன்னை பண்ணே மொகரையா மூஞ்சியும் பாரு. மண்டே பேரு நானு ஒண்ணா. என்ன அரை போடு போட்டியா முக்கா போடானே? எரிய செய்வன கோளாறாவல தெரியுறேன். போடு போடுறதாண்டா. போடுறா. அண்ணே கோடாங்கி என்ன ஆத்துக்குள்ளே என்ன மறைச்சிட்டாங்கி. அவதி வந்து அண்ணே முன்னே இருக்க பாண்டி ஜவ கையில போடு அண்ணே கோடாங்கி. அண்ணே சொந்த தொப்புல இல்ல வாடகை எடுத்தது. ஏலப்பழ
அண்ணன் என்னண்ணே பண்ணுச்சு? ஏய் இவனை பார்த்தா எனக்கு அப்படியே பொத்து பொத்து நல்லா இருக்கேன். ஏண்ணே போடா ஏய் அது உனக்கு இல்லடா எனக்கு தான்டா இருக்கு அறிவு கெட்டவனே. ஏய் சே நீ என்ன வாயை வச்சு கடிச்சிராதடா. போர் போறதுக்கு முன்னாடி முதல்ல இடத்துல நீர் இருக்கான்னு பாக்குறேன்னு தான்டா தமிழே. அண்ணே அப்ப இங்க நீர் மட்டும் இருக்கானே. அப்ப தம்பி நீர் எது எதுக்கெல்லாம் கை தட்டுறாங்க வர. ஐயே தம்பி நீர் இருக்கான்னு பாத்துட்டான். தண்ணி இருக்கு நான் போட போறேன். போடுறா டேய் போடு. ஆனா போடுற எத்தனை அடியில தண்ணி வருதுன்னு தெரியல. கொஞ்சம் லேட்டா தண்ணி வந்தா நல்லது. போர் போடுற பயலுகடா. அப்ப மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி போடுறா லேட்டா தண்ணி வரணும். தண்ணி லேட்டா வந்தா வண்டிக்கு காசு கிடைக்கும்ல. அத சொல்றேன். குத்துனா இவள குத்தனண்டா. என்னது? ஒரே ஒரே என் புருஷன் காலையில ஒண்ணு வெட்டுவான்டா. எண்ட சாரே குத்துனா திண்டுக்கல் சும்மா ஓத்தா பொளந்துருவேன். எண்ட சாரே அடிச்சான்டா. குத்துனா இவள குத்தனண்டா. ஏ இல்லேனா குத்துறவெங்காலே தொட்டுக்கு முரண்டா. என்ன சொன்னீங்க மிஸ்டர் மருதமணி ப்ரோ? நீங்க என்ன செஞ்சீங்க? திண்டுக்கல் சுமதி இதுக்கு வர அம்மாயா தெரு போய் விறகு வரைட்டு வருவோமா? விளக்கமாறு பிஞ்சு போயிரு. நீங்க விறகு வறக்கும் போது நான் கருவுல இருந்து எந்திரிப்பேனா? தலைவா எங்க தலைவா? அவனுக்கு மண்ணு இருக்கவும் நல்லா விளையாடுறான். போதும் போ அங்கிட்டு போ சாய். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் முடிஞ்சு. அண்ணே வண்டி போட்டு என்னண்ணே வந்துச்சு? வண்டி ஓட்டு கிணத்தை சுத்தம் பண்றான்டா. குத்துனா ஏய் சேதமாச்சுன்னா 4ல ஒட்டி கொடுக்கணும் ப்ரோ. வாடகைக்கு எடுத்து வந்திருக்கேன் 4,800. அதை கட்டிட்டு நீ பண்ணு. வாடகைக்கு 4,500 கொடுக்கணும்ல வாடகை. நல்லா ஓட்டிட்டு விடுவான். ஓட்டாம விட்டா காசு வெட்டியா போயிருமுடா. இன்னைக்காவது ஓட்ட வர்றான். வண்டி போக தெளிச்சுனா என்னண்ணே பண்ணுவ? வண்டி போகத்தெல்லாம் அப்படியே சைஸா உருட்டிட்டு போறேன்டா. ஆயில ஊத்திக்கிட்டு உருட்டு. நான் தான் தொடணும், நீ தள்ளிண்டு பார்க்கணும். எழுதியா கொடுத்துருக்க. அப்படி நீ தான் தொடணும். என் பாவா உன்னை சும்மா விடாத. கோயில்ல போட்டு போடா போகும்போது. ஒண்ணுக்கு விளங்காத ஒம்பளம் வந்தா போய் நொட்டி புடின்னு அவன் மூஞ்சி நல்லா பாரு, அழுகி போன கெளுத்தி மாதிரியே இருக்கு. அவர் கெளுத்தி மாதிரி இருக்காரு. நீ காலி துணியை குடிக்க மாட்டேன். இன்னைக்கு விடல புழுது மண்ணா இருக்கு. கண்ணுல அள்ளி போட்டு போறேன் கோளாறு. இனிமேல் நீ கட்டி கொடுக்கும் போது நான் கூட வரவே மாட்டேன். புத்துரு சத்துரு சொல்லி அடிப்பேனடி, அடிச்சன நனத்தி அடிதானடி. சொல்லி அடிப்பேனடி, அடிச்சன நனத்தி அடிதானடி. ஆடி 3ஆம் தேதியா இருந்துச்சுன்னா உன்னை பாலியல் வன்கொடுமை. ஆமா கிழிச்சு தள்ளிடுவேன். ஆடி 3ஆம் தேதியா இருந்தா வாரத்துக்கு பாட்டிட்டு ஊஞ்சி தள்ளிடுவியா? என்னெல்லாம் பேசுறேன் பாரு. அப்புறம் என்ன 2500 நான் கொடுத்துட்டு வரலாமா அவனுக்கு? மாதிரி பொம்பளை கூப்பிட்டு வந்தேன்டா. ஏன் என்ன புரோக்கர் பையில பொம்பளை பிடிச்சிட்டு வர்றது? அழுதுருவியான் போல. விடுறா கொஞ்ச நேரம் என்னதான் பண்றான்னு பாப்போம். போடு. அவ எத்தனை அடி அடிக்கிற? நீ ஒரு அடி அடிச்சு விடுமா? விளக்கமாறு பிஞ்சுரு. நான் என்ன மஸ்துக்கு அடிக்கணும்? கரம்பலா கெரகம் பிடிச்சவங்களே திண்டுகள்ல இருந்து என்னை பாரு எங்க அடிக்க சொல்றேன். மருதமணி நோனிமணி ஏன்டா பாரி வைக்கிற? மருதமணி 12:30 மணி குத்துராண்டி காளிமணி. மணி 12:30 மணி குத்துராண்டா காளிமணி. அப்படி குத்து. கொய்யாவா நீ எதுக்குடா கூட வர்ற? இல்ல நீ எதுக்கு? ஏப்பா இப்ப மாலை? ஏய் உனக்கு போடுறாங்கயா மாலை. நான் சுத்தம் இல்லை, எனக்கு மாலை போடாத. இங்கே நகைச்சுவை எடுத்து கொண்டிருக்க அன்பண்ணன் மருதங்குடியை மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தாமல் மாலை அணிவிக்கிறார்கள். அதில் எறும்புறிஞ்சுப்பா சித்தரம்பு
அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே, இது ஆம்பளை மலையா பொம்பளை மலையா அண்ணே? மாலை இனவத்தை கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கு மருதமணி அது என்ன சொல்ல தெரியும்ல? என்னடா கபிலேஷ் கூட கோவில் கபிலேஷ் தம்பி சார்பாக குடும்பத்தார் சார்பாக 101. சரி தாங்க போ. மருதமணி எங்கேனே இருக்கான்டா அவன். எங்க அண்ணமையன்டா, எங்க அண்ணமைய மதுரை என் மூஞ்சில முழிச்சிருச்சு. அதாவது என்ன மாதிரி பிள்ளை வரக்கும் அப்படி சொல்லிட்டு தெரியும். நன்றி 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 மருதமணி. அண்ணே என் சந்தேகத்தை தீர்த்து வைண்ணே. மருதமணி என்ன தம்பி, இது ஆம்பளை மலையா பொம்பளை மலையா? என்ன தம்பி உன் சந்தேகத்தை நான் ஒவ்வொரு மேடையில தீர்க்கக்குள்ள இது ஆம்பளை மாலை தம்பி. பொம்பளை மலை எப்படின்னு இருக்கேன்? பொம்பளை மாலை. யோ யோ அந்த ஆளை விட்டுட்டு கேள்வி கேட்ட ஆளை முத பேசியா? தாய்வுல இருந்து போறாங்க, நான் ஒன்னும் அதிகமா சொல்லலையே. எப்படி ஆம்பளை மலை குஞ்சு மாலை 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 மலை தாண்டி புள்ள மாலை மலை தாண்டி மாடு ஆத்துல மணல புல்ல அள்ளிக்கிட்டு மாடு போகாத மாட்டை அப்படி தட்டி கொடுப்பாங்க. இந்த மாடு என்ன போக மாட்டேன் என்ன சொல்லுது? இந்த மாடு எந்த உழவுலையும் தள்ளலாம், புழுதி உழவுக்கு மாட்டலாம். ஏய் வாமா மண்டை உடப்போம் மண்டை உடப்போம் உடைக்க வேண்டியது சும்மா. பொறுமசாமி பொறுமசாமி. ஆடலாம் இல்ல, ஆடு வரலையா? ஆடியா? மொட்டை கொண்டு என்னது மொச்சம் கொட்டம் பள்ளழகி முத்து முத்து சொல்லழகி. அண்ணே வாய்க்குள்ள என்னண்ணே ஒண்ணு? இந்த காசை வாங்க எவ்வளவு கேவலப்பட வேண்டியிருக்கு. வாயிலே செஞ்சிட்டியா? சீமையில என்னடா என் தம்பி என்னமோ கொண்டு வந்திருக்காங்க. கொடூரமா கட் பண்ணுங்கடா. என்னடா மெட்ராஸ்காரங்களா? வாசத்தோட மெதுவா மெதுவா ஏலே மிளகா எதுக்கு நேரம் வர்றது மாதிரி வச்சிருக்கிய? என்னையா உனக்கு மிளகா பிஞ்சு கொடுத்துருக்காங்க? நல்லா ஆட்டி விட்டுப்பா, நீ கூட ஆட்டி விட்டு. அரசோளம் ஆவியூர் அரசோளத்துல இருந்து உனக்கு வாழைக்கா அது சரியாத்த போட்டிருக்கீங்க. நன்றி ப்ரோ. ஆவியூர் அரசகுலத்திலிருந்து வருகிற அந்த அன்பு உறவுகள், ஒரு மனிதன் வெறும் சோறு மட்டும் இருந்தால் சாப்பிட முடியாது, உணவுக்கு இந்த காய்கறியெல்லாம் தேவை என்று நிரூபித்து காமித்த ஆவியூர் அரசகுலம் விவசாயிகள் அத்தனை பேருமே விவசாய குடும்பத்தார்கள் அத்தனை பேருக்கு சார்பாக நன்றி என் ப்ரோவே. அதுக்குத்தான் உட்காந்துருக்கீங்களாப்பா. அடுத்த விட்ட மிளகாத்தூள் பாக்கெட்டை போட்டு விட்றாய். இங்க வாரு, இங்க வாரியா? யோ உனக்கு என்னையா மிளகா பிஞ்சு கீழே இத்தனை ரெண்டு என்ன ஓத மாதிரி இருக்கு? மிளகா புஞ்சிட்டு ஓத மாதிரியே தெரியுது. ஒரு வாழைக்கா உன் ஜெய்ஸுக்கே இருக்குது வர்றாடே. உன் ஜெய்ஸுக்கு வாழைக்கா பாருங்க, இவ்வளவுதே இருக்குது வாழைக்கா. பாரு என்ன மஸ்துக்கு நான் பிடிக்கணும். அப்ப நான் உனக்கு போய் நீக்கிறோம்ல வாழைப்பழம் வாங்கிட்டு வர முடியும்? வாங்கிட்டு வர முடியும். உன் கண்ணு கலங்குது, சமக்க முடியல முண்டை. எங்கள் மூவருக்கும் ஆவியூர் அரசோளத்திலிருந்து காய்கறி மாலையாக கொண்டு வந்து அனுப்பித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி 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 இழந்த வணக்கம். இத்தனை பேருமே எங்களோட உயிர், எங்க உடம்புல ஓடுற ரத்தம். உண்மையிலே நாங்க ரொம்ப பெருமைப்பட இளைஞர்கள் அர்ப்பணி மன்றத்தார்களுக்கும் இந்த
செங்குளம் கிராமத்தவர்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய விழா கமிட்டியாளர்களுக்கும் நாடகத்தை நடத்தக்கூடிய பிரார்த்தனை நாடகமாக நடத்தக்கூடிய குடும்பத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். மொச்சக்கொட்டை பள்ள அழகி முத்து முத்து சொல்ல அழகி மயில பேர அழகி செஞ்சு வச்ச மர அழகி உளுந்து வத்தல தரட்டா குருவி மத்தன வரட்டா உளுந்து வத்தல தரட்டா அடி குருவி மத்தம் வரட்டா மொச்சக்கொட்டை பள்ள அழகி முத்து முத்து சொல்ல அழகி மொச்சக்கொட்டை பள்ள அழகி முத்து முத்து சொல்ல அழகி சிவையில பேர அழகி செஞ்சு வச்ச மர அழகி கொழுந்து வத்தல தரட்டா கொய்யா வத்தல தரட்டா. விட்டு அழுதுருவியா தெரியுது. கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம். என்னடா அவ அங்க இருக்காடா? நீயே படம் வந்த மாத்திரை வேலை செய்ய ஆரம்பிச்சது குறுக்க வராத பண்ணு. எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிச்சு அந்த இடத்தில் நக்கி சிங்கனா சிங்கடா கொண்டையா பிடிக்க மண்டையா பிடிக்க அடுத்து இவ பெரிய காளி முண்டையாத்தான் இருப்பாவலடா. அப்படியே சொல்றேன். என்ன சொல்றேன்? நான் எங்க சொன்னேன்? அங்க வர பின்னாடி ஓடி கலுங்க புடுங்கி விடுறேன். ஓ ஏ அப்பா ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட். பள்ளிக்கூடம் போகலாம் சிஞ்சா என்ற சிஞ்சா புத்தகத்தை வாங்கலாமா சொல்லி சொல்லி வாங்கலாமா. எல்லோருக்கும் நல்ல பாடம் சொல்லாமலே புரியும் பாடம். அடி மைனாவே 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 வா. சரி அப்படியே நக்கிறாரு நக்கிற மாதிரியே வர்றது. சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடிய பஞ்சி வளைஞ்சு கும்பி அடியா அரியா அரியா. சிரிச்சா சிங்கடி சிரிச்சா நெத்தி அடி வளைச்சு வளைச்சு கும்மி அடி. நான் சுத்திக்கிட்டே இருக்கணும். நானே செய்யணுமா? ஏன் நீங்க செய்ய மாட்டீங்களோ? அண்ணே பெல்ட் டைட்டா இருக்கு. நானே எல்லா மேடையிலும் பாக்குறேன். வேலை செய்யறவங்களும் கூட நீ இருந்து என்ன பண்ற? குத்துராண்டி குத்துராண்டி மருதங்குடியாங் குத்துராண்டி 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 மருதங்குடியா குத்துராண்டி. என்ன செய்யற? மழை வருதான்னு பார்த்தேன். ஆனா இந்த நேரம் பிடிச்சி சத சத சதன்னு அடிக்கணும் மழை. என்ன மூத்தரமா? ஏய் வா அவ வந்து உன்னை தொட்டு வாலி மொய் குழந்தை என்ன குழந்தை? ஏய் நான் உன்னை எதுவுமே செய்யலை சுரண்டி உன்னை காமாடுதனமாட ஆக்கினதாவே. அப்பா ஓ ரேகை பாஞ்சிருக்கப்பா புட்டேஜ் கேமரா வந்தானே அதிகமாக சுவஞ்சான் தொலைஞ்சான். அவன் புரிஞ்சேன் ஏற்கனவே கணேஷ் கோயில உள்ள போயிருக்கேன். அக்கா பெரியமா என்ன பெரியமா இவ்வளவு நேரம் சுவஞ்சு எடுத்த தலைவா? சட்டி மட்டும் இல்லைன்னா உன்னை ரெண்டு அச்சா 4 பேர்த்த மண்டியோட போயிட்டாரு மயிறு. நீ தாண்டா டிரைவர் உன்னை தாண்டா தெரியுது. நீ தாண்டா டிரைவர் நான் வண்டியை தள்ளி விட வந்தவன்டா. போ மயிறு. ஆனா 1000 தான் இருந்தாலும் நீ எனக்கு உசுறு. 1000 உசுறு உசுராரு எனக்கு மசுராவாது இருடா தம்பி. பத்தியா எங்க ஸ்டாம்பு குத்த வரையான் பாரு மைய தடவிட்டு 3 வந்தேன் பாரு. அண்ணன் எவ்வளவு அழகா மண்டி போடுது. வண்டி ஓட்டு உள்ள சாக்கடை சுத்தம் பண்ணுவார் மயிர். நீ வாடா நீ சாக்கடைலடா நீ தேவதடா தேவாட ஓட்ட வாட
தேரடி வீதியில் தேவடியா வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. அது பாடுது பாவம். அது அந்த கம்பெனி வச்சிருந்துச்சு, அது இடிஞ்சு வச்சு மழையில. கம்பெனிக்கு ஓனர் அவருதான். ஒரே அறதான் அரைஞ்சு விடு. இல்ல நீ அடினா அந்த பிள்ளை கூட அடிச்சு விட சொல்லு. விடு விடு, அவன் அப்படித்தான் பேசுவான். உன் கப்பலிங்க நான் மட்டுமா நோங்குறேன், இங்க இருக்க இளைஞர் ஊரா உன் கப்பலிங்க எப்படியாவது. அவங்க எல்லாம் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. செங்குளம் வெள்ளைய ராமலட்சுமி சார்வா 100 ரூபாய். எப்ப 100 ரூபாய் கொடுக்காயப்பா? அதிகம் 500 1000 அள்ளி தள்ளுங்கப்பா. போடா, இன்னைக்கு ஒரு மயிரும் வேகலடா, வாடா போ. சுமதி சுமதி கொஞ்சம் சுமக்குறியா என்னையா? ஏலே நான் தான்டா ஒரு ஜோடி. ஆமா ஆமா, நீ ஜோடியா இருந்தா மூடியா நான் இருக்கேன். நான் நெளிச்சு போடுவேன் சேர விடாம. சுமதி கையிலே உங்க ஊரு கம்மாய்க்குள்ள எத்தனை மணிக்கு குளிப்ப? அப்புறம் இவனு அந்த மணிக்கு சாக முடியாது. நான் கேட்கலண்டா என்ன கம்மாய்க்குள்ள எத்தனை மணிக்கு குளிப்பாங்க? எல்லாரும் 3 மணிக்கு மேலே தான் குளிக்க போவாங்க. இந்த பிள்ளை என்ன ஒரு 12 முக்காலுக்கு போக சொல்றேன். அப்ப நீ என்ன பண்ணுவ? அப்பதான் நான் கரையில போய் ஒளிஞ்சுக்கிட்டே பாப்பேன். என்ன சோப்பு போடுவ? தங்கப்பாண்டி முத்தலுக்கு 100 ரூபாய் என்கிட்ட ஒளிச்சு வச்சு எடுத்து கொடுக்குறாரு. புது தாள்ரா, புது தாள். எப்பா இந்த மணியண்டா அப்பா 100 ரூபாய் கொடுங்கப்பா, அள்ளி தள்ளுங்கப்பா. நாளைக்கு சீட்டு காசு எடுத்தோம். என்னங்கப்பா நம்ம ஏரியாவில் காசு அள்ளி தள்ளுவீங்கன்னு பார்த்தா ஒன்றும் பருப்பு வேகலையா? அந்த காசு ஏட்டோன்னா எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க. போங்க போய் டொங்காசு போடுங்க வீட்டில் போய். சுமதி மற்றவங்க மாதிரி தொட்டம் விட்டம்னு இருக்க மாட்டேன், தூரமா இருப்பேன். குழந்தை தள்ளிடுவாரு, தொட்டா விட மாட்டாரு. அப்படியே தொத்துக்கிட்டே கூட வருவாரு. நான் பக்கத்துல பிடிக்கும் போது ஏதாவது தெரியுதா? என்ன தெரியுது? மூஞ்சிலாம் மசுறு தான் தெரியுது. உனக்காக நான் என்ன செய்ய? உனக்காக தெய்வனை செய்ய. செய்யறத செய்யடா. இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டாரா பையன்? கப்பலிங்க இருக்கு ஓசை எல்லாம் நீ வீட்டுல சாணி தொளிக்கும் போது நான் மல்லாக்க படுத்து கிடப்பேன். சரியா சொன்ன. ஏய் உன் வேலை மசல பாடுறா மயிருமேனே. சுமதி ஒரு பிள்ளையோட உங்க அம்மா வீட்டுல இரு, நான் வெளிநாடு போயிட்டு வந்துடுறேன். வீட்டுல எங்க அம்மா கூட எல்லாம் இருக்க. உங்க அண்ணே சும்மா தானே இருக்காரு, அவர் கூட இருக்கேன். ஏய் மானம் கட்டவள, தம்பி வெளிநாடு போய் சம்பாரிச்சு வரட்டான். அடுத்த பிள்ளைக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். அடுத்த பிள்ளைக்கு நம்ம கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருப்போம். தம்பி வந்தோன்னு ரெடி பண்ணி. நீ வருவேன்னு எறும்பு சாப்பிஸ் போட்டு வச்சிருப்பேன். எறும்பு சாப்பிஸ் போது உனக்கு கொள்றதுக்கு. சுமதி ஏலே சுமதி சுமதி என்ன எந்த நேரமும் எப்ப ஆயிரம் சொல்லிட்டேன். சுமதி சுமதி வேற வேலையா இல்ல. லவ் பண்றீங்க ஊரா அப்படித்தானே சொல்றாங்க. புடுங்குனீங்க லவ் பண்ணீங்க. எச்சிய கீழே போட மட்டும் வாங்கி கையில நக்குவாங்க. ஆனா அப்போ 1 மாதம் கழிச்சு தெரியும் உங்க புலாட்டு. போற கணேஷ் போயில யாரைக்கும் குப்பரை காய்ச்சி படுத்துட்டு வசனம் தெரியாட்டா ஆக்ஷன் பண்ணிடுவாரு. தெரியல போல. ஐயோ போடா போடா. உன் உதட்டுக்கு என்ன போடுற? அவ குண்டியில அடிக்கிறியா? அது கொடிய மிருகம். ஆபத்தான மிருகம். ஆபத்தாலே நான் ஏலே ஏன்டா நான் முக்கிய டைலாக் பேச நீ முச்சத்துல வச்சு போட்டுக்கிட்டு இருக்க. சிமெண்ட் கூட மைத்த புடுங்குச்சு. நாளைக்கு பூத்து பூசணும் பூசிடுமா? ஐயோ எச்சி வடியுதாரு. அவன்கிட்ட போயிடாத போயிடாத, வாய் கூட அத்துருவேன். வாடா நீ வாடா. சுமதி நான் கல்யாணத்துக்கு அப்புறம் செத்து போயிருவியா? இவ சைடில் அடிக்கலாம் பாக்குறான். என்னத்த இது லவ் கிடையாது, அது காம தொடர் போக முட்டாங்க. அவர் எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, ஒண்ணுமே செய்யவே மாட்டேங்கிறாரு. பந்தமா பம்சோட போட்டு விட்டோமா தண்ணியை பாத்திரமாண்டு இல்லாம போட்டுக்கிட்டு வேற ஒண்ணும் இல்ல. அவன் மாத்திரை போட்டு லேட்டா போட்டியா, அதுவாது எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே ஒர்க் அவுட் ஆகல. மாத்திரை வேலை எந்திரிச்சு வர மாட்டேன்ற. நான் என்ன பண்றது? அண்ணா இன்னைக்கு எத்தனை மாத்திரை போட்ட? ஏய் அந்த மாத்திரை வேற மாதிரி கிடையாது, ஒண்ணுக்கு இருக்கிறது போட்டாதான் வரும். ஏய் அவங்கெல்லாம் ஏன்னா பரவாயில்ல, நீ என்னடா ஏன்னு கை தட்டுற? ஏண்டா செல்போன் வச்சு நீயும் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? எப்படி தெரியுமா காதல் பண்ண போறேன்? பண்ணுங்க. நான் என்ன பேசினாலும் வெத்தலை மட்டும் தாண்டா இருக்கேன். தரத்தின பிடிச்ச குதிமை எக்கோ குழந்தை
ஹலோ சுமதி, நான் தான் உன் லவ்வரா தங்கம். அவன் கம்பெனி கொடுக்க சொல்லுவேன். நுணங்கினா இன்னைக்கு விட்டு சுட்டுருவேன். அப்படி சொல்லு என் தங்கம். கண்ணுல பாழ சுமதி, கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, இப்ப கொஞ்ச நேரத்துல கூட்டம் பூரா போயிரும்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே. நான் காதல் பாட்டு பாரு, நீ காதல வச்சு பண்ணிக்கிறியா? என்ன பழக்கம்? வாப்பா ஒட்டட முண்டை, என்ன செஞ்ச? உளுந்த ஊற வச்சுட்டு போனேன், ஆட்டி வைக்கிறியா? கண்டங்கரு. ஏய், அவன் கூட சேராத. ஓரினை சேர்க்கை நோ. ஊத்து கூலி முத்த எடுத்து கோர்த்து வச்சு பல்வரு பார்த்தா ஒன்னு சுதி ஏறது. சுமதி ஆத்தா மனசுகம் பாடுது. சாத்து குடி சாறு எடுத்து தேய்ச்சி வச்சேன் கண்ண. என்னடா கரண்ட் இல்லையாடா? சார் எடுத்துட்டாருன்னு. சார் எடுத்துட்டாங்களா? எனக்கு ஒரு டம்ளர் வாங்கி வை மயிறு மயனே. அடியே குந்தாணி முட்டை, திரும்புறதுக்குள்ளே இங்க திருகானையை போட்டு உடைக்கிறியாடி? ஸ்க்ரூ டிரைவர் இங்க வாங்க முண்டை. கொஞ்சம் நாங்க இது பண்ணிட்டே இருக்கேன், அப்படியே ரீப்பர்ல ஆணி அடிச்சிட்டியே. வாட் இஸ் ரீசன்? ஓடு ஓடு வந்து ரீப்பர்ல ஆணி அடிச்சு பார்த்து இன்னும் தொடரும்போது நான் பார்த்தேன்னா, திஸ் மஞ்ச எத்துப்பல் கட்டிங் லாங். உடனே இந்த செவரட்டி முண்டை ஒழுக்கமா இருங்க, நெஞ்சில் எத்தி போடுண்டா. எங்க வர்றேன் பாரு, அதுக்கு தான் கோமியத்தை அலசிட்டு வரணும். வாடகைக்கு வர்றேன் பாரு, ஜிபி பாரு. ஜாய் போடுறான். பார்த்தா ஒன்னு சுதி ஏறது, அடி ஆத்தா மனசுகம் பாடுது. அம்புக்குட்டு வரைக்கும் லாவுறியாடா? அடி சொரண கட்ட கண்டாளி மலை. யோ என்ன சுமதி, நான் கையை இப்படி விரிச்சு உன் காதுல ஏந்தலான்னு வந்தேன். ஜாக்கெட்டை தச்சு பாவாடையில ஊக்க குத்திட்டானடி. சூடேறும் மெதுவாகத்தான், சுகம் ஈடேறும் பொதுவாகத்தான். கண்ணுல பால கரு புரு கரு கரு புருடே, கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, ஏ நெஞ்சில பால வார்த்ததென்ன ஏ மாமா. கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கல்லுச்சல் நீரில் வந்து நடை போட்டது. நெஞ்சை அது எடை போட்டது. தாம்பூலம் தான் மாத்த தாம்பூலம் மாத்திர அண்ணே. டைட்டானிக் படத்துல வர்ற ஜாக் ரோஸ் மாதிரி 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணாங்கண்ணே. என்ன தம்பி பாடல் நிறுத்தி விட்டீங்க? ஜாக் பாட்டு அறவுரையா நிறுத்தி விட்டாய் தம்பி. என்னவா? ஏன் பாடல் நிறுத்தி விட்டாய்? இல்ல, ஏன் அறவுரையா நிறுத்துறேன்னா, நான் பாடிட்டே இருக்கும்போது நீங்க அறவுரையா நின்ட்டீங்கன்னா அடிப்புக்கு இருக்கடா. ஏ சுமதி, எப்படி உன் டேஸ்ட் இப்படி இருக்கு? ஆனா பேப்பையில ஏற்கனவேட்டாயடா. இனிமேல் என்ன தம்பி தெரியும்? கறியை காட்டி எலும்பு குழம்பு தான் தம்பி ருசி. ஏன்னா எலும்பு இல்லனே பண்ணணும். எலும்பு தூம்புடா. ஏய் அத்தாச்சி, அண்ணனை பாத்துங்க அத்தாச்சி. சூம்புங்க. என்ன தம்பி நீங்க தான் லவ் பண்ணீங்க? தம்பி எரசு அடிக்கிற அந்த ஓட்டை இருக்கு, அதை அரைஞ்சு விடுவேன். எல்லாத்தையும் பண்ணி அத்தாச்சி. அத்தாச்சி குழந்தை வரக்கும் போது நான் அணில் குஞ்சா வரேனே. தம்பி நம்மள வண்டி சொந்தமா ஓட்ட முடியாது தம்பி. ஏன் மிரல்றியா? திகட்டுதா? இப்போ வச்சு என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? நான் தொடக்கூட இல்லையே. இந்த வண்டி உனக்கு எழுதி கொடுத்துறேன். இந்த 12,000 மட்டும் தான் இருக்கு, லோனை கட்டிக்க. ஐயா 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 ஐயா, வண்டி ஓடுற நீயா இருக்கணும், வண்டி அப்பப்ப எடுத்து ஓட்டுறவன் மட்டும் தான். நான் ஜெகநாட்டில் வித்துறேன். நீ வண்டியில இல்லாம இருக்க முடியாதியா? வண்டி இல்லாம இருக்க முடியாது. ஆனா என்ன 1 கோடி ரூபாய்க்கு கூட வண்டி வாங்குற தலைவட்டா தம்பி. அண்ணே அண்ணன் தம்பி 1 கோடி ரூபாய்க்கு கூட வண்டி வாங்குது. வண்டி வாங்கி என்ன செய்ய? டிரைவிங் பழகாம விட்டே தம்பி. ஆமாண்ணே. ஆனா எவ்வளவு ரூபாய்க்கு வண்டி வேணாலும் நான் தான் வண்டி ஓட்டுறது. அவனோட நீ நல்லா இரு. உங்க 2 பேத்துக்கு ஒரு வாரிசு பிறக்க. அப்ப நான் இந்த ஊர்ல உங்க 2 பேத்துக்கு வாரிசு பிறக்கணும். நான் ஆரோ ஆரோ ஆரிதாரோ கண்ணே நீ இவரங்க கானகத்து மயிர் விடுங்க அப்படிலாம் ஆளோட பாடல். அவனை மாதிரி பிள்ளை வரதுச்சுன்னா இந்த கூட்டமெல்லாம் இருக்குமாக்க.
கள்ளழகர் வைகையில கல்பதிக்கும் நல்ல ராதாவோ உனக்காகத்தான், இந்த மருதமணி எனக்காகத்தான். இவன் எனப்பருக்கம் செஞ்சிட்டியா? வேலை எதுவும் கட் பண்ணக்கூடாதுடா டேய். இவ்வளோ நாள் என் பொண்டாட்டி என்னையை சந்தேகப்படுவா. நான் ஒன்றுமே செய்யலம்மா, செஞ்சது கூட அவன் தான். ஏன்னா அவனை கேட்பாருக்கு ஆள் இல்லை. அண்ணியை பத்திரமா பார்த்துக்கனே. உன் காதலை சொல்லு. ஏய் கையை கால உடச்சு விட்டுருவேன்னு நினைச்சுக்க. ஏன் என் காதல சொல்லிட்ட? என்ன இவ்வளவு பயம் பயப்படுறாரு? இப்ப எப்படி கட்டி பிடிச்ச அது வச்சை நீ சொல்றா. இன்னைக்கு மச்சான் 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 சேவத்த மச்சான். ஏய் தப்பு, கருத்த மச்சான். கருத்த மச்சான் வச்சா வச்சாவே மனசில் வச்சான். அடரா பகலா உன் நினப்பு தானையா. ஏய் வரு தொட்டு நக்கறது. மச்சா மச்சா மச்சான் கருத்த மச்சான் வச்சா வச்சா என்ன மனசில் வச்சான். மச்சா 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 சேவக்க மச்சான் வச்சா வச்சா என்ன மனசில் வச்சான். அட ராப்பகலா உன் நினப்பு தானையா. இந்த சுமதி புள்ள பாட்ட கொஞ்சம் கேளையா. அட ராப்பகலா உன் நினப்பு தானையா. இந்த கருத்த புள்ள பாட்ட கொஞ்சம் கேளையா. மச்சா மச்சா மச்சான் கருத்த மச்சான் வச்சா வச்சா என்ன மனசில் வச்சான். எனக்கு எதுவுமே தெரியலையே. தலை சீவி பூ முடிஞ்சே ஒன்னன பிள்ளை நான் செந்தூர பொட்டை வச்சே ஒன்னன பிள்ளை. தலை சீவி பூ முடிஞ்சே ஒன்னன பிள்ளை நான் செந்தூர பொட்டை வச்சே ஒன்னன பிள்ளை. கண்ணாடி பார்த்திருக்கேன் ஒன்னன பிள்ளை நான் கண்மூடி படுத்திருக்கேன் ஒன்னன பிள்ளை. உன் கண்ண குழி அழக நானும் பார்க்கணும். உன் கால தொட்டு தினமும் நான் வணங்கணும். உன் கண்ண குழி அழக நானும் பார்க்கணும். உன் கால தொட்டு தினமும் நான் வணங்கணும். எப்ப வருவேன் என அள்ளிக்கிருவேன். அட எப்ப வருவேன் என தொட்டு தழுவேன். அட ரப்பகளா காத்திருக்கேன் ஓடிவா மாமா. மச்சா 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 செவத்த மச்சா வச்சா வச்சா என்ன மனசில் வச்சா. ஊரோர ஓடையில பார்த்திருக்கேயா. உன் உத்தா சொல்லி வார்த்தைக்காக காத்திருக்கேயா. ஊரோர ஓடையில பார்த்திருக்கேயா. உன் உத்தா சொல்லி வார்த்தைக்காக காத்திருக்கேயா. ஊத காத்து வீசும்போது குளிர் அடிக்குதையா. உன உள்ளத்துல நினைக்கும் போது அனல் அடிக்குதையா. உன் கண்ண குழி அழக நானும் பார்க்கணும். உன் கால தொட்டு தினமும் நான் வணங்கணும். உன் கண்ண குழி அழக நானும் பார்க்கணும். உன் கால தொட்டு தினமும் நான் வணங்கணும். எப்ப வருவேன் என கட்டிக்கிருவேன். அட எப்ப வருவேன் ஒரு பொட்டு தருவேன். அட ரப்பகலா காத்திருக்கேன் ஓடிவா.